மக்கள்ஸ் ஒரு வழியாக ஆயில் வந்து மசாஜ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து போய் நல்லா குளிச்சுட்டு புது துணி போட்டு நல்லா கறி குழம்பு போட்டி குழம்பு செஞ்சு வச்சுட்டு இருக்கேன். ஸோ போட்டி அண்ட் தோசை. நேற்று தான் இட்லி சாப்பிட்டோம், இன்றைக்கி தோசை போட்டி குழம்பு குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்டு போய் நல்லா பட்டாசை வெடின்னு வெடிக்கணும். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் உங்களோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பூஜையை போட்டாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் சர்க்கரையில் எதனா குருமா மாதிரி வச்சு பூஜை போடுவோம் இன்றைக்கி. ஸோ வந்து நார்மலாக தோசை ஊற்றி சர்க்கரை வச்சு கும்பிட்டாச்சு. ஸோ மக்கள்ஸ் வாங்க பட்டாசு வெடிக்க போகலாம். மக்கள்ஸ் வாங்க பட்டாசு வெடிக்கலாம். ஸோ ஒரு ஆரம் எடுத்தாச்சு, போய் வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. நீ பட்டாசு இங்கிருந்து போட மாட்டேன். எங்கேயா வெடிமா மிஸ்டர் ஜேபி வந்து ஆனியன் பாம்பு அடிக்கிறாரு. ஆனியன் பாம்பா ஆட்டா பாம் டைம் பாமா கையை அச்சு காதே போயிடுச்சு. ஆட்டா பாம் இப்போ இன்னொன்று போட்டால் ரெண்டுமே ஓப்பன் ஆகிடும். விடுங்கம்மா, அதுதான் இப்போ ரெண்டுமே ஓப்பன் ஆகும். இருங்க, போச்சுடா. ஜெய் ஸ்ரீராம். 3 come on 3 2 1 start. ஒண்ணே ஒண்ணுதானா?